இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியை முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த நிகழ்ச்சியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது இதுவரைக்கும் நம்ம மேசம் முதல் மீனம் வரை 12 ராசிக்கான பலன்களை பல முறை கூறியுள்ளோம். ஆனால் இந்த முறை முதல் முறையாக லக்னத்திற்கான பலன்களை நாம் கூறி வருகிறோம். லக்கணத்திற்கான பலன்களா? லக்கணத்திற்கு என்ன, லக்கணம் என்றால் என்ன, லக்கணம் எப்படி பலன்கள் நாம் கண்டறிவது என்பதை பற்றி பலர் நேயர்களுக்கும் குழப்பம் இருக்கலாம். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில், உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் கிரகங்களை சுற்றி 12 கிரகத்துக்குள் லானா என்று போட்டு 2 கோடுகள் போட்டிருக்கும், அதுதான் லக்னம். உதாரணத்திற்கு மிதுனம் ராசியிலே லானா என்று போட்டிருக்கு என்று எடுத்துக்கொண்டால் அது மிதுன லக்கணமாக கருதப்படும். அந்த அடிப்படையிலே நம்ம இப்போ மிதுன லக்கணத்தை பற்றிய விவரங்களை நாம் இங்கு தெரியப்படுத்த விரும்புகிறோம். மிதுன லக்கணம் என்பது புதனுடைய ஆதிபத்திய பெற்ற இடம். மிதுன ராசி அது ஒருத்தருக்கு லக்னமாக அமையப்பெற்றால் அவங்களுடைய குணநலங்கள் எப்படி இருக்கும் என்று பார்த்தால், மிதுனம் என்பது புதனுடைய அதிபதி. புதன் பகவான் என்பதை சொல்லவே வேண்டாம், அங்கே ஆட்சி பெற்ற வீடு. ஒரு புத்தி கூர்மையான இரட்டை மனநிலை கொண்டவர்களாக இருப்பார்கள். அறிவாளியாகவும் இருப்பார்கள், அதே நேரத்தில் அடிப்படை முட்டாள்களாகவும் இருப்பார்கள். அதிகமாக தென்படுவது புத்திசாலித்தனம். ஆனால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் என்பது புத்திசாலித்தனம் என்னும் அவர்களே பீத்தி கொள்ளுகின்ற அளவுக்கு இருக்குமே தவிர, ஆனால் வெற்றி என்பது அவர்களுக்கு எளிதாக கிடைப்பதற்கு இல்லை. ஆனால் சாமர்த்தியசாலிகள், சுயநலவாதிகள், காரியத்தை சாதிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள், யாரை எப்படி பிடித்தால் காரியத்தை நடத்தலாம், யார் காலில் விழுந்தால் எப்படியும் காரியத்தை சாதிக்க முடியும் என்று கணக்கு போட்டு அதன் வழியே செயல்பட்டு எதிரியை வீழ்த்தக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் இந்த மிதுனம். அதை லக்கணமாக கொண்டவர்களுடைய குணநலங்கள் அவ்வாறு இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் அதிபுத்திசாலிகள், அதிமேதாவிகள். ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட வேண்டும் என்று முடிவெடுத்தால் பல ஹோட்டல்களை தேர்வு செய்து அதிலிருந்து ஒரு ஹோட்டல்களை தேர்ந்தெடுப்பார்கள். அந்த அளவுக்கு அதிபுத்திசாலித்தனமாக ஒரு சிறிய விஷயத்திலேயே காட்டிக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்றார்களா என்றால் அங்குதான் இருக்கிறது விதி வலியது என்று. பொதுவாகவே லக்னத்துக்கு 6ஆம் இடம் என்பது பற்றி நாம் தலைப்பாக கொண்டு சில விஷயங்களை பேசவிருக்கிறோம். அது என்னங்க 6ஆம் இடம்? இப்போ உதாரணத்துக்கு நம் ஜாதகத்தை பார்த்து விட்டோம். லானா என்று போட்டிருக்கிறது, அது மிதுன லக்கணத்திலேயே லானா இருக்கிறது. ஆகவே மிதுன லக்கணம் என்று நாம் எடுத்துக்கொண்டால் 6ஆம் இடம் என்பது யார் என்றால் கடன், பகை, நோய், துரோகி, எதிரி, சர்வீஸு, வேலை வாய்ப்பு மற்றும் பொருளாதாரங்களை குறிக்கின்ற வகையிலே உள்ள விஷயங்கள். இப்பொழுது 6ஆம் இடத்திலே மிதுன லக்கணத்துக்கு 6ஆம் இடம் எங்கே வருகிறது? மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம். அதாவது உங்களுக்கு எண்ணி பார்த்து சொல்கின்றது காரணமே நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. இப்பொழுது 6ஆம் இடம் விருச்சிக இடமாக வருகிறது. விருச்சிகத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான். புதனும் செவ்வாயும் பகை கொண்ட கிரகங்கள். பொதுவாகவே இப்பொழுது புதன் லக்னாதிபதியாய் கொண்டவர்கள் இப்பொழுது மிகப்பெரிய லெவலில் அவர்களுடைய புத்திசாலித்தனத்தை காட்டுவதற்கும், திறமையை காட்டுவதற்கும், அவர்களுடைய எதிராளிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் இருந்தும், தன்னார்வம் இருந்தும், புதிய விதமான சிந்தனைகள் இருந்தும், அவர்களுக்கு ஒரு கலைஞானம் இருந்தும், ஒரு உருவ படைப்பாளியாக இருந்தாலும், தொழில்நுட்ப வல்லுநர்களாக இருந்தாலும், எந்த துறையில் வேணாலும் அவர்கள் இருக்கலாம். ஏனால் புத்திசாலித்தனமான புதன் ஆதிக்கம் பெற்றவர்கள் கணக்கு வழக்கிலிருந்து கிழக்கு மேற்கு வரைக்கும் என்று சொல்லுவார்கள். அந்த அளவிற்கு இவர்கள் எல்லா துறையிலும் நிறைந்திருப்பார்கள், சிறந்து விளங்குவார்கள். ஆனால் அவர்களுக்கு 6ஆம் அதிபதி என்று சொல்லப்படுகிற செவ்வாய் பகவான், அந்த 6ஆம் அதிபதி கடன், பகை, நோய் குறிக்கின்ற இடம். பொதுவாகவே 6ஆம் இடம் என்பது பகை ஸ்தானமாக இருக்கிறதுனால் இவர்களுக்கு பொதுவாக சில சிரமங்கள் இருக்கும் வாழ்க்கையில். என்ன சிரமங்கள் இருக்கும் அப்படி என்றால், உறவுகள், இரத்த சொந்தங்கள் மத்தியிலே ஒரு நல்ல பெயர் இருக்காது. இவர்களுக்கு அதன் மூலமாக சில சங்கடங்கள், மனஸ்தாபங்கள் ஏற்படும். வேலை பார்க்கும் இடத்திலே இவர்களுக்கு ஒரு மரியாதை இருக்காது. கெட்ட பெயர் என்பது இவர்களை சுற்றி வந்து கொண்டே இருக்கும்.
வேலையிலே இவர்களுக்கு அதிகமாக நாட்டம் இருக்காது. வேலையினை ஒழுங்காக செய்ய மாட்டார்கள் அல்லது செய்ய விடாது இந்த செவ்வாய் பகவான். மேலும் உறவினர்களுடன் தொடர்ச்சியாக பகை வருவதும் திரும்ப சேருவதும் திரும்ப பகை வருவதும் தொடர்ச்சியாக இது நடந்து கொண்டிருக்கும். இது நட்பு வட்டத்திலும் கூட இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். குடுக்கல் வாங்கல் என்பது இவர்களுக்கு சரிப்பட்டு வராது. சொந்தங்கள் பந்தங்களுக்கு பணம் கொடுத்தார்கள் என்றால் திரும்பி வராது. யாரிடத்தில் இவர்கள் பணம் கேட்டாலும் இவர்கள் திருப்பி தரமாட்டார்கள். வியாபார வர்த்தகத்திலே இவர்களுக்கு தெளிவு இருக்காது. இரட்டை மனநிலையாக கொண்டதினால் இவர்களுடைய சூழ்நிலை என்பது ஒருவருக்கு பணம் வாங்கிய பிறகு அவர்களுடைய தொடர்பையை துண்டித்து கொள்வார்கள். அந்த அளவுக்கு ஒரு புத்திசாலிகளானவர்கள். மேலும் லாபம் வருகிறது என்றால் அந்த லாபத்தினை முழுசாக அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள். இவர்கள் மிகவும் திறமசாலிகள். ஆனால் காலங்களின் வாய்ப்பானது இவர்களுக்கு மிகவும் வாய்ப்புகளை குறைத்து வழங்குகிறது. காரணம் 6ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற விருச்சிக ராசி. அங்கு கடன், பகை, நோய், எதிர்ப்புகள், துரோகிகள் இவர்களுக்கு இயற்கையாகவே அமையும். இந்த லக்னாதிபதி மிதுன லக்னத்துக்காரர்கள் கடன் வாங்காமல் இருப்பது நல்லது, கடன் கொடுக்காமல் இருப்பது நல்லது. இவர்களுக்கு மேலும் அறுவை சிகிச்சைகள் ஏதேனும் நடைபெற்றிருக்கலாம். ஏனெனில் 6ஆம் இடமாக வருவதனால் கண்டிப்பாக செவ்வாய் பகவானால் இவர்களுக்கு அறுவை சிகிச்சை கண்டிப்பாக நடைபெற்றிருக்கும். மிதுன லக்னத்திற்காரர்கள் 100% நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அது ஹார்ட் ஆப்ரேஷனாக இருக்கலாம், உடலில் எங்கு வேணாலும் இருக்கலாம். அறுவை சிகிச்சை என்பது இவர்கள் உடல் பாகத்திலே எங்கு வேணாலும் நடைபெற்றிருக்கலாம். மேலும் இவர்களுக்கு தீராத மருத்துவத்திற்கான மருந்துகள் எடுத்துக்கொண்டிருப்பார்கள். நோய்கள் இவர்களுக்கு இருக்கும். இது அதற்கு தேவையான மருந்துகள் மூலம் இவர்களுக்கு குணப்படுத்தி கொள்வார்கள். மேலும் பகை என்பது இவர்களுக்கு அவ்வப்பொழுது மட்டுமல்ல, நிரந்தரமான பகை என்பது இருக்கும். இந்த மிதுன லக்னக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் ஒரு காலகட்டத்திலே உண்மையாகவே இந்த செவ்வாய் பகவான் விருச்சிகத்திலேயே அமையப்பெற்றால் எவ்வாறு இருக்கும் என்றால் மிகவும் கொடுமையாக இருக்கும். அந்த மாதிரி செவ்வாய் பகவான் விருச்சிகத்திலேயோ அல்லது மேசத்திலேயோ ஆட்சி பெற்ற செவ்வாய் 2 வீட்டிலும் இல்லாமல் இருப்பது இவர்களுக்கு சிறப்பு. ஏனெனில் அவ்வாறு இல்லாமல் இருந்தால் 15% 20% கஷ்டத்தோடு போய்விடும். இல்லை என்றால் 60% இவர்களுக்கு வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். போராட்டங்கள் இல்லாமல் இவர்களுடைய வாழ்க்கை இருக்காது. காரணம், புதன் என்பவன் புத்திசாலி, செவ்வாய் என்பது போர்க்குணம் கொண்ட கிரகம். இரண்டும் ஒன்று சேரும்போது மிகவும் அடிதடி தகராறுகள் என்று சொல்லப்படுகிற நபராக மிதுன லக்னத்துக்காரர்கள் மாறக்கூடும். ஆகவே செவ்வாய் பகவான் சண்டையை இழுத்துவிட்டு வம்பு வழக்குகளில் மாட்டிவிட்டு சிறை செல்லக்கூடிய அளவிற்கு கூட சிறப்பான சம்பவங்களை செய்து வைத்து விட்டுவார் செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான் உங்கள் ஜாதகத்தில் எங்கு இருக்கிறார் என்பதை நீங்கள் முக்கியமாக கவனித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு ஜாதகரும் தனிப்பட்ட முறையில் அவருடைய ஜாதகத்திலே மிதுன லக்னத்திற்கு 6ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் பகவான் எந்த வீட்டிலே அமர்ந்திருக்கிறார் என்பதை நீங்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்தி கொண்டால் அது மிகவும் சிறப்பு. உங்களுக்கு தெரியவில்லை என்றால் யாரேனும் ஒரு ஜோதிடரிடத்தில் காட்டி 6ஆம் அதிபதி எங்கு இருக்கிறார், பகை பெற்றிருக்கிறாரா, நீச்சம் பெற்றிருக்கிறாரா, உச்சம் பெற்றிருக்கிறாரா, ஆட்சி பெற்றிருக்கிறாரா என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டால் அதற்கேற்ப உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொள்ளலாம். மேலும் இந்த செவ்வாய் திசை உங்களுக்கு நடைபெற்றால், செவ்வாய் திசை என்பது 7 வருட காலங்கள். இந்த செவ்வாய் திசை ஏதேனும் உங்களுக்கு நடைபெற்றால், குறிப்பாக விருச்சிகத்தில் செவ்வாய் இருந்தோ அல்லது மேசத்தில் செவ்வாய் இருந்தோ அந்த திசை நடைபெற்று கொண்டிருந்தால் மிகவும் ஒரு கொடிய ஜாதகராக மிதுன லக்னத்துக்காரர்கள் திகழ்வார்கள். ஆகவே இவர்களுக்கு செவ்வாய் திசை வராமல் இருந்தால் மிகவும் சிறப்பு. பொதுவாகவே குறிப்பாக சொல்லுவார்கள், 6ஆம் அதிபதி திசை வராமல் இருந்தால் அந்த ஜாதகருக்கு சிறப்பு என்று. ஆகவே மிதுன லக்னக்காரர்களுக்கு செவ்வாய் திசை வராமல் இருப்பது மிகவும் நன்மையை தரும் என்றுதான் சொல்ல வேண்டும். மேலும் செவ்வாய் பகவான் மேசத்திலேயோ விருச்சிகத்திலேயோ இல்லாமல் இருந்தால் இன்னும் மிகவும் சிறப்பு. வேறு இடங்களில் செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்றோ மறைந்திருந்தாலோ அல்லது வேறு இடங்களில் இருந்து
பார்வை ஏதும் குரு பகவான் பார்வை இல்லாமல் இருந்தாலோ, செவ்வாய் பகவான் பலம் இழந்தால் இந்த ராசிக்காரர்கள், லக்னக்காரர்கள், மிதுன லக்னத்துக்காரர்கள் வாழ்வினில் படிப்படியான முன்னேற்றங்களை சந்தித்து எதிரிகளை ஈஸியாக வென்று நோய்களை குணமாக்கும் கொள்வதற்கும் கடன் பகைகளையும் தீர்த்து கொள்வதற்கும் வம்பு வழக்குகளில் சிக்காமல் புத்திசாலித்தனமாக தப்பித்து கொள்வதற்கு இவர்களுக்கு வாய்ப்பாக இருக்கும். பெரும்பாலும் இந்த புதன் ஆதிக்கம் பெற்ற மிதுன லக்னத்துக்காரர்கள் புத்திசாலிகள். அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் எந்த சிக்கலிலும் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்கு அனைத்து தந்திர வேலைகளையும் செய்வார்கள். ஆனால் அனைத்து தந்திர வேலைகளை செய்தாலும் கிரகங்கள் சரியில்லை, செவ்வாய் பகவான் மாறுபட்ட கோணத்தில் இருந்தாலும் அவர்கள் பல சிக்கல்களிலே மாட்டிவிட்டு பொருள் இழப்பை இழக்கச் செய்து விடுவார். ஆகவே உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் நன்றாக இருக்கும் பட்சத்தில், அதாவது மறைந்திருக்கும் பட்சத்தில் நீங்கள் யோகக்காரர்களாக மாறி உங்கள் வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களையும் வெற்றிகளையும் கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற மிதுன லக்னத்துக்காரர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த 6ஆம் அதிபதி என்பது எல்லாருடைய லக்னத்திற்கும் 6ஆம் அதிபதி பெரும்பாலும் பகை கிரகம்தான், பகை வீடு. அவ்வாறு பகை வீடு விட பகை கிரகமாக வரும்போது, ஆகவே 6ஆம் அதிபதி மிதுன லக்னத்திற்கு வழுக்காமல் இருப்பது நல்லது. பொதுவாகவே அனைத்து ஜாதகத்திலும் லக்னாதிபதிக்கு 6ஆம் இடம் பகை வீடு, அது வழுக்காமல் இருப்பது சிறப்பு என்பது பொது விதி. ஆகவே மிதுன லக்னத்துக்காரர்களுக்கு 6ஆம் இடம் வழுக்காமல் இருந்தால் மிகவும் சிறப்பு. இந்த மிதுன லக்னத்துக்காரர்களுக்கு அவ்வாறு இருப்பினும் வெற்றி மேல் வெற்றி குவியும். நன்றி, வணக்கம்.